தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயிலில் நடைபெற்ற விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விஸ்வகர்மா சுவாமி சப்பரத்தை தொடங்கி வைத்தார். விஸ்வகர்மா ஜெயந்தி விழா கொண்டாட்டத்தின் போது பேசிய ராஜேந்திர பாலாஜி, மக்களிடையே பாகுபாடு பார்க்காமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டு வாழ்ந்து மறைந்த தலைவியாக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா என்று பெருமிதம் தெரிவித்தார். எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவியாக இருப்பேன் எனவும் கூறினார். சிறு சமுதாயம், பெரிய சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம் என்ற வேறுபாடு பாகுபாடு பார்க்காமல் அரவணையும் ஒருங்கிணைத்து சொல்லக்கூடிய தலைவியாக வாழ்ந்து மறைந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அனைத்து சமுதாய மக்களுடைய பிம்பமாக திகழ்ந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எல்லோரையும் மாற்றாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் வழியிலே இன்றைக்கு எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியார் நம் சமூகத்திற்கு நல்ல மரியாதை கொடுக்கிறார். நீங்களும் பிற சமூக மக்களோடு இணங்கி அவர்களோடு நல்லபடியாக பழகி தொழிலிலே முன்னேறுங்கள். நமக்கென்று இருக்கின்ற தொழிலை செய்தாலே போதும், நான் சரியான இடத்துக்கு வந்து விடுவோம். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வருது, அருமையான பதவியில் வருவோம். பதவியில் வந்துதான் நாங்கள் உங்களை பார்க்க வருவோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள், சகோதரி ராஜலட்சுமி சொல்லுங்கள், குட்டிப்பாடத்தில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கவலை இல்லை, உங்களுக்கு உதவியாக நான் இருப்பேன், உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன், உங்களுக்கு பலமாக நான் இருப்பேன், உங்களுக்கு பக்க துணையாக நான் இருப்பேன், உங்களின் ஒருவனாக நான் இருப்பேன். என்றைக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை நான் எந்த இடத்துக்கு சென்றாலும் உங்களின் ஒருவன் என்ற உணர்வோடு நான் உங்களை நேசிப்பேன், உங்களிடத்தில் பேசுவேன், உங்களிடத்தில் பழகுவேன்.